ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைடல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அது அதுதான் வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து இதை நான் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுட்டேன். பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சதை வந்து நான் ஒரு சைடு தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணி வச்சிட்டோம்னா, அது வந்து நமக்கு நெக்ஸ்ட் சைடு வந்து அப்படியே தெரியும். அதுக்காக வந்து நான் இத டார்க் பண்றேன். நமக்கு வந்து இங்க ஃபுல்லாவே வந்து சீக்வென்ஸ், பீட்ஸு, த்ரெட் ஒர்க்கு இது மாதிரி தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபைனலா வந்து அப்லோட் பண்றேன். என்ன டிசைனுக்காக நான் இத வரையிறேன் அப்படின்றத. இப்போ வந்து சீக்வென்ஸ் பீட்ஸ் அப்படின்னு இருக்கனால வந்து, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அக்யூரேட்டா வந்து நமக்கு அந்த இது தேவை கிடையாது. ஸோ அதனால வந்து நான் கடகடகடன்னு ஏற்கனவே வரைஞ்சத வந்து நான் போட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இந்த இடத்துல இந்த டிசைன் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படின்றதுக்காக வந்து நான் வரைய ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த நெக்லஸ் டிசைன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த டிசைன் வந்து அது உள்ள கர்வ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி கர்வ் வந்து போட்டு வச்சுட்டேன். கர்வ் நான் ஆல்ரெடி போட்டனால, தென் வந்து அதுக்கு அடுத்தது தான் இந்த டிசைன் நான் வரைஞ்சேன். இந்த டிசைன் நான் வரைஞ்ச உடனே, எனக்கு என்னன்னா வந்து எனக்கு வந்து பேக் சைடும் வந்து இந்த டிசைன் எனக்கு வேணும். அப்படி வேணும்னு சொல்லும்போது நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நான் இந்த சைட்ல வந்து பென்சில வரைஞ்சு, தென் வந்து இது மாதிரி பென் யூஸ் பண்ணா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அது அழிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இந்த ஸ்டிக் பென் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஸ்டிக் பென் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த ஸ்டிக் பென் கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுவா இருக்கும். அதனால வந்து நான் ஏற்கனவே பென்சில்ல வரைஞ்சத வந்து நான் ஒன்ஸ் வந்து ஆக்சுவலி ஏன் நான் பென்சில்ல வரைஞ்சிட்டு வரையிறேன் அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வராது. சில விஷயம் வந்து நம்ம அழிச்சிட்டு திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பென்ல போட்டுட்டு நம்ம அழிச்சிட்டு திருப்பி நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதுக்காக, நான் வந்து பென்ல போட்டுக்கிட்டேன். பென்சில போட்டுக்கிட்டேன். பென்சில போட்டுக்கிட்டு எனக்கு கழிச்சு எதாவது வேணுமா இப்போ கூட பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷேப் மாதிரி வரைஞ்சிருந்ததே அப்படியே எனக்கு காட்டுது. நான் எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் அந்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒண்ணும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் வரையணும். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா வரைஞ்சா தான் நம்ம வந்து கிளாத்ல ட்ரேஸ் அடிக்க போறோம். அதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து இத வந்து கிளாத்லயும் ட்ரேஸ் அடிச்சுக்கலாம். அப்படி நம்மளுக்கு கிளாத்ல வந்து பென்சில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண வேணாம். பவுடர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். அ நான் வந்து பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா வந்து, இது தான் யூஸ் பண்ணுவேன். கார்பன் ஷீட் வச்சு அது மேல நான் ட்ரேஸ் தான் பண்ணுவேன். அதுக்காக வந்து நான் இந்த சைடு வந்து கடகடன்னு வரைஞ்சு முடிச்சுட்டு, இந்த சைடு வரைஞ்சா தான் நம்மளுக்கு அந்த சைடு வரும் அப்படின்றனால. கீழலாம் நான் ரொம்ப வரையல. பிகாஸ் வந்து எனக்கு கீழ வந்து ஃபுல்லா வந்து பார்டர் தான் இருக்கு. எனக்கு அந்த யூ ஷேப் வரைக்கும் தான் டிசைனுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கீழ அவ்வளவா வரையல. மேல மட்டும் நான் அந்த வி ஷேப் மாதிரி மட்டும் வரைஞ்சேன். சரி, அந்த சைடுல மட்டும் 1, 2 மட்டும் இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டு வச்சுட்டேன். போட்டுட்டு நான் திருப்பி பார்த்தா, என் டிசைன் வந்து எனக்கு இந்த சைடு நல்லா அழகாவே தெரிய ஆரம்பிச்சுச்சு. கடகடன்னு வந்து நான் இந்த சைட மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் ஸ்லீவ் மார்க் பண்றதா இருந்தாலும் நான் அதான் பண்ணுவேன். ஒரு சைடு மட்டும் நான் வரைஞ்சுப்பேன். ஒரு சைடு வரைஞ்சிட்டு, இந்த சைடு வந்து நம்ம டர்ன் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு வந்து இன்னொரு சைடு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா தெரியும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாவே வச்சு ட்ரேஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிசைன் மட்டுமே ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சு ஒண்ணு ஒண்ணா வரைஞ்சு வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா, நமக்கு வந்து டைம் ரொம்ப 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 வேஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து அது டைம் வேஸ்ட் அப்படின்றது நான் நெனைப்பேன். அதுக்காக வந்து நான் அப்படி போட மாட்டேன். ஒரு சைடு வந்து நான் வரைஞ்சிட்டேன்.
நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொடுத்த கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நான் அப்படியே இதில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்லீவ்லாம் இவ்வளோ ஹைட் இருக்குன்னா, அந்த ஸ்லீவ்ல ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபுல் டிசைன் வரும். அந்த ஸ்லீவ்க்காக அந்த ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விடுற மாதிரி மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. அந்த சைடில் கூட வந்து நமக்கு டிசைன் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகுற மாதிரி தான் நமக்கு டிசைன் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும். அதுக்காக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் அளவுலாம் இதுவாக விட ஆரம்பிச்சிட்டேன். விட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல இதுன்றது மட்டும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுக்காக நான் கடகடன்னு வரைய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வராது. ஃப்ரெஞ்ச் நாட் வரும். ஓகேவா? ஃப்ரெஞ்ச் நாட் வரனால வந்து இதை சுற்றி கரெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் வரும். அதனால நான் ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஃப்ளார் மாதிரி போட்டோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் போட்டுக்கிட்டு நான் கடகடன்னு இதை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரேஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னாலும் நீங்கள் லைக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ வந்து நீங்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதுக்கு அடுத்த இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து அந்த கிளாத்தில் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேன், நம்ம ட்ரேஸ் பண்ண உடனே அது அப்படியே நிற்குமா இல்லையா என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ வந்து இது இப்போதைக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் இன்னும் ட்ரேஸ் பண்ணல. ஹேண்ட் ட்ரேஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து நான் அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ வந்து மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எல்லாரோட கமெண்ட்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து இதுதான் ஃபுல்லாக நான் முடித்ததுக்கப்புறம் என்னோட டிசைனு. நான் வந்து இந்த சைடெலாம் பென்சிலில் போட்டிருக்கேன். பட் வந்து அது இன்னும் இதுவாக போடல.